ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டு தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இப்போ நிறைய செவ்வாழை குலைகள் காய்த்துள்ளன. இதோ எங்கள் வீட்டில் உள்ள கரும்பு செடி இப்போது சிறியதாக வளர்ந்து வருகிறது. எலுமிச்சை செடியில் சின்ன சின்ன காய்கள் உள்ளன. இதோ இன்னும் ஒரு காய் இன்னும் 2-3 நாளையில் விளையும். இன்னும் 2 பிஞ்சு காய் நிற்கிது. இது ஒரு பெரிய காய். இது பாதி விளைஞ்சிட்டு. இது ஆரஞ்சு செடியாக்கம். இது நட்டு 3.5 வருஷம் ஆச்சு. மாஞ்செடியில் சின்ன சின்ன பிஞ்சுகளும் பூக்களும் பூத்துள்ளன. இது ஒரு ஒட்டு நாவல் மரமாகும். இதிலேயும் நிறைய பூக்கள் நிற்கின்றன. இதோ ஒரு கொத்து பூ, இன்னும் மொட்டு பூவெல்லாம் நிற்கிது. ஒரு கொத்து சின்ன காய் நிற்கிது. நிறைய மொட்டு காயெல்லாம் நிற்கிது. நிறைய மொட்டு நிற்கிது, காயெல்லாம் நிற்கிது. பழுக்கும்போது பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள சப்போட்டா செடி காய்களும் மொட்டுகளும் பிஞ்சுகளுமாக இருக்கின்றன. இன்னும் ஒரு காய் நிற்கிது. இன்னும் 2 காய்கள் நிற்கின்றன. இதோ அங்கே உள்ளாடியெல்லாம் நிற்கிது. கீழே விளையில உள்ள செவ்வாழை குலைகள். தோட்டத்தில் நிற்கின்ற பப்பாளியில் காய்த்துள்ள பப்பாளி காய்கள். சின்ன ஒரு வலதனங்காய் செடி. இது தானாகவே உரத்திலிருந்து முளைத்த செடியாகும். கரிச்சக்க மரம், பலாமரம், அதிலே ஒரு சிறிய களை போட்டிருக்கிறது. இதுதான் முதலாக போட்டிருக்கின்ற களையாகும். ரம்புட்டான் செடியின் இப்போதைய தோற்றம் இதோ. இது ஒரு முந்திரி செடியாகும். எங்கள் ஊரில் இதை கொல்லா மரம்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கொல்லங்காய்கள் முந்திரி காய்கள் எல்லாம் காய்ச்சுது. இப்போ ஒரு சின்ன கொத்து பூ அங்கங்கே நிற்கிது. புதிதாக வைக்கப்பட்டுள்ள கொய்யா மரத்தில் காய்த்துள்ள கொய்யா காய்கள் இதோ. இது இன்னொரு பலாமரம். இதிலேயும் 2 பலாக்காய்கள் காய்த்துள்ளன. இதுவும் முதலாக காய்த்துள்ளதாகும். இந்த பலாமரத்தில் எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். இது ஆல் டைம் சீசன் பலாமரமாகும். இதில் இப்போ 10 காய்கள் கிட்ட நிற்கிது. இதோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள சீத்தா மரம். அதிலே ஒரு காய் காய்த்திருக்கிறது. இதோ இது ஒரு பழம் தரக்கூடிய செடியாகும். இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால்
நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இதில் வந்து நிறைய மொட்டுக்கள் நிற்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நிறைய இலைக்கு அடியில் சின்ன மொட்டுகள் நிற்குது. தெரியுதா? இது அபியூ செடியாகும். இதுலேயும் வந்து நிறைய மொட்டுகள் நிற்குது. மாதுளை செடிகள் சின்ன பூக்களும் சிறிய பிஞ்சுகளுமாக உள்ளன. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.